அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, நார்த்தங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறேன். இந்த ஊறுகாய் ஒன்று போதுங்க, தயிர் சாதம் சாம்பாருக்குலாம் அவ்வளோ நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இப்போ அதுக்கு இந்த நார்த்தங்காவை நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே அரிஞ்சு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்ததை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சுங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா ஊறி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நான் செய்ய போகிறேங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லா ஊறுகாய் விட உங்களுக்கு இந்த நார்த்தங்காய் ஊறுகாயில் அவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு கொண்டு அருமையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இருக்குது இல்லையா, நம்ம காய வச்சதுனால. இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இப்போ அந்த நார்த்தங்காய் ஊறுகாயில் நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டுங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும். அதில் இருக்க உப்பு ரொம்ப ஓவராக எக்ஸஸாக இருக்கிற உப்பு எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் வந்துடுங்க. இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்த பருப்பு ஒரு பேனில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் நான் சேர்த்து நல்லா பொன்னிறம் வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு நமக்கு தெரிச்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கருக விட்டுறாத, நீங்கள் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது கொஞ்சம் க்ரஷ்ஷாகவும் இல்லாத ரொம்ப நைஸான்றது நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். மிளகாய் 1 2 இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்குள்ளே நமக்கு நல்லா அந்த ஊற வச்சிருந்த ஊறுகாயும் நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்குங்க. அந்த உப்பு தண்ணிலாம் கொஞ்சம் இதில் இந்த தண்ணியிலே கரைஞ்சி வந்திருக்கும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறோங்க. ஏன்னா உப்பு நிறைய நம்ம ஊறுகாயில் சேர்த்து தான் நம்ம காய உப்பு எப்பயுமே ஓவராக உப்பு நம்ம ஊறுகாய் செய்யும்போது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸஸாக இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஊறுகாவை நம்ம கட் பண்ணிவிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயில் ஊறி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இதை விட சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இரும்பு பேன் ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ரெசிபி நான் ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகுளுத்த பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காஞ்ச மிளகாய் நீங்கள் கில்லாதையே சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துக்கிட்டு நமக்கு காரம் இருக்காது. ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும், ஒரு 20 பூண்டு பெருசாக இருந்துச்சுங்க. அது சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு கூடுதலாக உங்களுக்கு சேர்த்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அதை நல்லா ஓரளவுக்கு 50% வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அந்த மிளகாத்தூள் நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு செகண்ட் நம்ம நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுலாம். இப்போ பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஊறுகாவை எடுத்து நம்ம அதோடு சேர்த்துட வேண்டியதாங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த எண்ணெயில். இந்த ஊறுகாய் நீங்கள் 1 மாதம் வச்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த வெயில் நேரத்தில் நம்ம தயிர் சாதம்லாம் அடிக்கடி செய்வோம் இல்லையா, தயிர் சாதத்துலாம் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஊறுகாய். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தூளை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஊறுகாயில் தூள் சேர்த்ததும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. அந்த மசாலாவோடு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 லெமன் ஃபைனலாக நான் அதோட சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த சமயத்தில் வினிகர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு சின்ன பாட்டிலில் வரும், ஒரு 250 கிராம் வருங்க. அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக மசாலா எல்லாமே சேர்த்துக்க வேண்டியது தான். ஊறுகாவை நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்து கூட நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நார்த்தங்காய் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் நமக்கு நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.